தற்போதைய முக்கிய செய்தி, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்று முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கும் செய்தி. தற்போதைய முக்கிய செய்தி, மத்திய அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். திமுகவின் சட்ட போராட்டத்தால் கடந்த 3 ஆண்டுகளில் 15,066 மருத்துவ இடங்கள் ஓபிசி பிரிவினருக்காக கிடைத்ததாகவும், நமக்கான பங்கை பெற மத்திய அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய முக்கிய செய்தி, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கும் செய்தி இது. திமுகவின் சட்ட போராட்டம் காரணமாக 3 ஆண்டுகளில் 15,066 மருத்துவ பணியிடங்கள் ஓபிசி பிரிவினருக்காக ஏற்படுத்தப்பட்டதாகவும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதை உறுதி செய்வதே நமது முதல் பணி என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கும் முக்கிய செய்தி இது. ஓபிசி பிரிவினருக்கு 15,066 மருத்துவ இடங்கள் கடந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் கிடைத்திருப்பதாகவும், நமக்கான பங்கை பெற மத்திய அரசு சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தினால் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். திமுகவின் சட்ட போராட்டம் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் 15,066 மருத்துவ பணியிடங்கள் ஓபிசி பிரிவினருக்கு கிடைத்ததாகவும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்று மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கும் அண்மை செய்தி இது. இது குறித்து நமது தலைமை செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கும் அண்மை செய்தியை பார்த்தோம். இது குறித்த உங்களுடைய தகவல்கள் மற்றும் ஆய்வறிக்கை என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதளமான சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை திமுக நடத்திய சமரசமற்ற சட்ட போராட்டத்தால் கடந்த 3 கல்வியாண்டுகளாக ஓபிசி மாணவர்களுக்கு சுமார் 15,066 பேர் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ இடங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சி மிகவும் பெருமைக்குரியது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதில் மிக முக்கிய பங்காக இந்தியா முழுவதும் ஓபிசி இடஒதுக்கீடு குறித்த பல ஆக்கப்பூர்வமான விவாதங்களை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கும் அண்மை செய்தி இது. திமுகவின் சட்ட போராட்டம் காரணமாக 15,066 மருத்துவ பணியிடங்கள் ஓபிசி பிரிவினருக்கு கிடைத்ததாகவும், சமூக நிதியை நிலைநாட்ட சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கும் அண்மை செய்தி இது.